எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகள் மத்தியில தம்முடைய தீர்க்கதரிசிய கொண்டு போய் கர்த்தருடைய ஆவியானவரை பார்த்து கேட்கிற, நீ என்னத்தை காண்கிறாய்? உலர்ந்த எலும்புகளை நான் காண்கிறேன். அவர்களை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த போது ஒரு அசைவு உண்டானதா, ஒரு அசைவு, ஒரு மூவ், அசைவு. அந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியில உக்கி போன இடத்துல ஒரு அசைவு வந்ததாம். அல்லேலூயா. அந்த அசைவு அந்த உக்கி போன காய்ந்து போன அந்த எலும்புகளை உயிரோடு எழும்பத்தக்கதாக மாற்றத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுபுத்திரனே, நீ என்னத்தை காண்கிறாய்? அவைகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை. 10ஆம் வசனத்துல 37:10 எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது, ரூவா காற்று ஊது என்றார். சொன்னபடியே அது உயிரடைந்தது. அவரிடத்துல ஒரு ஆவி உண்டு. அந்த ஆவி எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கும். மரித்தவைகளை உயிர்ப்பிக்கும், மரித்த சடலங்களை உயிர்ப்பிக்கும், மரித்த குடும்பங்களை உயிர்ப்பிக்கும், கண்கள் குருடாக்கப்பட்ட மரண நிலையில இருக்கிறதான ஜீவியங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி அந்த ஆவியானவர் வெல்கம் பண்ணி, தேங்க்யூ ஜீசஸ். ஆவியே, நீர் அசைவாடும், எங்கள் மத்தியில நீர் அசைவாடும். தூய ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரை மகிமைப்படுத்தி ஆவியானவரோடு இசைந்து பாடலாம். இந்த அதிகாலை பொழுதுல எங்கள் குடும்பங்களில, எங்களோட ஊழியத்துல, என்னோட தரிசனத்துல இந்த நாள் முதல் கொண்டு அசைவாடுங்கப்பா. ஷகர பலதர நகரமா மகதரகமா என்னை கழுவிடு, உந்தன் ரத்தத்தினால் என்னை நிரப்பிடு.
ஆண்டவரே, அத்தனை disciples மேலையும் இன்றைக்கு அந்த ஆவியானவருடைய மகிமையால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. அந்த ஆவியால் நிரப்பப்படுவார்களாக. அந்த ஆவியை பெற்றுக்கொள்வார்களாக. புதிய பாஷைகளால பேசுவார்களாக. புதிய ஒரு ஆவிக்குரிய ஊழியத்துக்கு நேராக திருப்பப்படுவார்களாக. ஷபகதலரகனமா ஆவியே ஆவியே நீரசை வாடும் ஆவியானவரே ஆவியே ஆவியே நீரசை வாடும் ஆவியானவர் ரபரகரனகரமா ஆவியே ஆவியே நீரசை வாடும் ஆவியானவர் ரிபகலரகனமன ஷடகலரக அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும் நிரம்பிற்று. ஒரு சடுதியால் அந்த இடம் முழுவதையும் அந்த மேல் வீட்டறை முழுவதையும் பரிசுத்த ஆவியை நிரப்பினாராம். அதே போல இந்த மேல் வீட்டறையில கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. அந்த எல்லைகள் மூடப்படுவதாக, வீடுகள் மூடப்படுவதாக, குடும்பங்கள் மூடப்படுவதாக, ஒவ்வொரு எல்லையோட ஆளுகை வருவதாக. புதிய பாஷைகளை கொடுக்கிறார், புதிய பாஷைகளை கொடுக்கிறார். உன் நாவில் இருந்து ஜீவனை புறந்தோடுகிறது. பேசுங்க புதிய பாஷைகளினாலே, புதிய பாஷைகளினாலே. ஒரு சத்தம் தெரிகிறது. Your spirit ministry is beginning. உங்களுடைய ஆவிக்குரிய ஊழியம் இதோ இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் I declare ஆவிக்குரிய ஊழியம் spirit ministry is begin right now in the name of Lord Jesus. ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் இன்றைக்கு inaugurate பண்ணுகிறார். அன்றைக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு ஆபீஷியலாக inaugurate பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டாரோ அதே போல உங்களுடைய ஆவிக்குரிய ஊழியம் இன்றைக்கு inaugurate பண்ணப்படுகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய ஊழியம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. Spirit ministry is beginning. உங்களுடைய ஆவிக்குரிய ஊழியம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. புது உடன்படிக்கையில் ஆவிக்குரிய ஊழியக்காரர் இருக்கும்படி, நியூ கவர்னன்ட் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் இருக்கும்படி அவரை எங்களை தகுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டதுபடி இன்றைக்கு அந்த புதிய உடன்படிக்கையில் ஆவிக்குரிய ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறது என்று சேனைகளின் கர்த்தர் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுகிறார். முழு உலகம் அறிய, முழு தேசம் அறிய நீங்கள் சாட்சியாக பரிசுத்த ஆவியின் ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பிக்கிற இந்த புதிய ஆவிக்குரிய தரிசனம் உள்ள ஸ்பிரிட் மினிஸ்ட்ரியில, நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரியில தகுதிப்படுத்தின புதிய ஆவிக்குரிய ஊழியத்தை நீரே வந்து ஆளுகை செய்வீராக.
சட்டையினால் என்னை மூடுமே, உம் சிறகுகளால் என்னை மறையுமே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த மேகமே, வாசஸ்தலம் முழுவதும் மகிமையால் நிரப்பிடுதே. Thank you, Jesus. எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா? எங்களோட குடும்பத்தை, எங்களோட தரிசனத்தை, எங்களோட ஊழியத்தை ஆண்டவர் என்னைய முழுவதும் ஆட்கொண்டு கூட செப்பைனாலே மூடுங்கப்பா. Shabba
ஆவியானவரே மகிமையின் மேகமாய் என்னை வந்து மூடுமே. முன் செல்லும் மேகமே ஆவியானவரே மகிமையின் மேகமாய் என்னை வந்து மூடுமே. ஆவியானவரே ஆராதிக்கிறோம். சொல்லுங்க ஆவியானவரே ஆராதிக்கிறோம். மரித்தோரை உயிரோடு எழுப்ப பண்ணுகிற ஆவியானவரே, கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுகிற ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தேசவாளனே, பராக்லிட்டோஸ் பராக்லிட்டோஸ், அவர் அட்வொகேட், அவர் கன்சோலர், அவர் கவுன்சிலர், மைட்டி காட், ஷபகதா ரானா காதா ரானா காதுரா ராமா ரமதா காதிரி காலா ரானா நானா நாமா ஷேகே தேவி ஆங்கரா லகனமா. படைசத்தை நாளங்களை கொடுக்கப்பா. சட்டையினால் எம்மை மூடுமே, உன் சிறகுகளால் எம்மை மறையுமே. இந்த சட்டையினாலே மூடுங்கப்பா. ஆண்டவரே ஒரு ஜெபமாக ஆவியான உதவியோடு ஒரு ஜெபமாக இந்த புதிய ஆவிக்குரிய பரிமாற்றத்துல உங்க சட்டையினால் எங்களை மூடுங்கப்பா. உங்க சட்டையினால் என்னை மூடுமே, உன் சிறகுகளால் என்னை மறையுமே. அறிக்கை செய்றீங்களா? அறிக்கை செய்றீங்களா? உங்க சட்டையினால் எங்களை மூடுங்கப்பா. ஷரகல மனம துரகல தரகலமா மரகல துரி அந்தரல கரபலவனமா ரெக்கமே ரிபிடி ரேகமல ரகமனமா. உங்க சட்டையினாலப்பா, உன் சட்டையினால் எம்மை மூடுமே, உன் சிறகுகள். எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி அவருக்கு ஆராதனை செய்யலாமா? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஆராதனை, பரிசுத்த ஆவியானுக்கு ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. Come on everyone, சொல்லுமா ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆவியானவரே, யேசுவா யேசுவா இயேசுவை பலப்படுத்தின ஆவியானவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனைக்குரியவரே. ஷகலல ரினி அந்தரல கரகனமா ரிமா ரபல கதரகனமா ரப ஷபல விரி அந்தரல கரகல கரகலமனமா ரப ஷபல தரல கரகல கரகல கரகலமனமா ரிகமா ரிபா கல தரல ரப கந்தரோ. ஹalleluya hallelujah 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 hallelujah
கருணையின் கரத்தால் என்னை காத்தீரையா, புது வழி திறந்து என்னை நடக்க செய்தீர். துக்கத்தின் நேரம் கைவிடாதிருந்தீர். தள்ளாடும் என்னை நீ தாங்கி நீராலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசனத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். அதிகாலை பொழுதுலப்பா ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தை ருசி பார்க்கிறோம். பிதாவுடைய சிங்காசனத்தில் உண்மையாக நின்றவரை ஆராதிக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தினாலே பிதாவுடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம். ஓ ராமா காதா ராமா ராமா ராமா, ஓ நமோ 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 ஷபாலா கரக நமோ, ஓ ரிகா தாரா காதா ராகா நமோ, ரிகா மனா மனா ரகா ரகா. ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை. வணங்குவேனும் தீரு பாதத்தையே, அர்ப்பணித்தேன் என்றும் திருப்பாதத்தில்.
எங்களை ரட்சித்த, எங்களுக்காக பெரிதான தியாகத்தை செய்த, ரத்தத்தை கொடுத்த அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு தன்னையே ஜீவபலியாக அர்ப்பணித்து கீழ்ப்படிந்த இயேசுவுக்கு பெரிதான மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி எங்களை விடுதலை விடுவித்த, எங்களுக்கு ஆவி அனுப்பின இயேசுவுக்கு, யூதராஜ சிங்கத்துக்கு எல்லா கரங்களை உயர்த்தி யேசுவா யேசு நாமத்துக்கு மேலான நாமம், எல்லா நாமங்களும், எல்லா வித நாமங்களும் அறிக்கை பண்ணுகிற நாமம், முழங்கால் முடங்குகிற நாமம் யெஷுவா என்கிற நாமம், யெஷுவா என்கிற நாமம். சொல்லலாமா? யெஷுவா யெஷு நேசிக்கப்படுகிற மணவாளனாக உன்னை நோக்கி என்னை நோக்கி வருகிறார், உன்னை நோக்கி என்னை நோக்கி வருகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. அவன் அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. அவர் இதோ ஆட்டுக்குட்டியானவராக, ஆட்டுக்குட்டியானவராக எங்களுக்காக வந்தவர் ராஜாதி ராஜாவாக மறுபடி வரப்போகிறார், வரப்போகிறார். மணவாட்டியை தேடி அவர் மணவாட்டிக்காக டெஸ்பரேட், மணவாட்டிக்காக அவர் அங்கலாய்க்கிறார், மணவாட்டியை வாஞ்சிக்கிறார், மணவாட்டிக்காக ஏங்குகிறார். நீதான் அந்த மணவாட்டி, நீதான் அந்த மணவாட்டி. மனவாட்டியாக மனவாட்டியா எல்லாரும் சேர்ந்து யெஷுவா 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 ஹமஷியா யெஷு ஹமஷியா யெஷு மெசியா யெஷு மெசியா யெஷு மெசியா யெஷுவா மெசாயா யெசுவே மெசியா ரமச்சி ஹதரலா கரமா யெஷுவா ஹமஷியா ரமஷியா ரமி கலதரலா கஷுஹா ரகவரகரா யெஷுவா யெஷு Yeshua
வருகிறார். ஆவியாக இருக்கிறார். இதுவே அந்த ரகசியம். மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள வாசம் ரகசியம். மண் பாண்டங்களிலே பொக்கிஷமாகி அவரை பெற்றிருக்கிறோமே. மண் பாண்டங்களிலே பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? வார்த்தையான என் தேவா, வார்த்தையான என் தேவா, நீர் மாம்சமானீரே. மாற்றினீர் என்னை மனவாட்டியாய். சொல்லுங்க, வார்த்தையான என் தேவா, யேசுவா, ஹமாஷியா, மாற்றினீர் என்னை மனவாட்டியாய். Yeshua, hallelujah, Yeshua, எல்லா வாய்களை திறந்து அந்த நாமத்தை சொல்லுவோம். அவர்தான் வாசல், அவர்தான் திரையை விளக்கி காண்பிக்கிறவர், அவர்தான் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் போவதற்கான வழியை உண்டு பண்ணினவர். அவரே வாசல், நானே வாசல். ஒருவன் எனக்குள் பிரவேசித்தால் அவன் ஜீவனை கண்டடைவான். எனக்குள் போய் எனக்குள்ளாக சென்று பரிபூர்ணத்தை சுதந்தரிப்பான்.
மகிமைப்படுவதாக அப்பா. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நீங்க வார்த்தையானவர், மாம்சமா நீங்க ஆண்டவரே. வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனம், இந்த வாக்கு தத்தம் பலப்படுத்தட்டும் அப்பா. ஒரு ஆவிக்குரிய ஊழியத்துக்கு நேராக நீரே ஒவ்வொருவரை கரம் பிடித்து கொண்டு போகிறமைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், again, once more time, once again அவர் இதை சொல்லுகிறார். ஒரு ஆவிக்குரிய ஒரு ஷிஃப்டிங் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஆவிக்குரிய ஷிஃப்டிங் அது நடைபெற போகிறது. பிலிப்புவை எப்படி ஒரு இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டாரோ, அது ஆச்சரியமாக அற்புதமாக இருந்ததோ, எப்படி எலியாவை அவர் அந்த ரதங்களுக்கு முன்பதாக நினைத்து பார்க்க முடியாத அளவுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையில, நான் நிர்ணயித்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில, நான் நிர்ணயித்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஷிஃப்டிங், ஒரு மூவ், ஒரு பெயர்ந்து போதல், நகர்ந்து போதல், இன்னொரு இடமாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில அது நடைபெறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடம் உனக்கென்று கொடி நாட்டப்பட்ட இடமாக இருக்கும். ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட இடமாக இருக்கும். அந்த இடத்துல கால் பதிக்கும் போது உனக்கு நியமித்த சகல வாக்குத்தத்தங்களும், ஏன் உன் வாழ்நாள் வாக்குத்தத்தங்களும் அது ஆக்டிவேட் ஆகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். அந்த இடத்துல காலடி பதிக்கும் போது all the promises, whatever the promises is pending, that will be activated on that day onward. அந்த நாள் முதல் கொண்டு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நீ அந்த இடத்துல கால் பதிக்கும் போது அது நிறைவேற ஆரம்பிக்கும். இது நான் பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துல இஸ்ரவேலர்கள் ஒரு சந்ததி ஒளிந்து ஒரு புதிய ஒரு ஜெனரேஷன் கானானுக்குள்ள கால் பதித்தார்கள். கால் பதித்த போது அங்க யோசுவா அவர்களுக்கான சுதந்திர விதத்தை பங்கிட்டான். அங்கே அவர்கள் முகாம்களை இட்டு அங்கே வெற்றி கொடி ஏற்றினார்கள். தங்களுக்கு சொந்தமான டெரிட்டரி, தங்களுக்கு சொந்தமான அந்த எல்லையை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் கொடியேற்றி. இது அடுத்த கட்டம். கால் பதிக்கிற ஒரு நியூ எராவாக இருக்கும். கால் பதிக்கிற ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும், ஒரு யுகமாக இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் யுகத்துக்குள்ள கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு போகிறார். இந்த இடத்துல நிறைய பேர் நீங்க பாப்பீங்க, ஒரு ஷிஃப்டிங் நடக்கும், ஒரு ஷிஃப்டிங் நடக்கும், ஒரு பிசிக்கல் ஷிஃப்டிங் நடக்கும், அதே நேரத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்டிங் நடக்கும்னு ஆவியானவர் இந்த பேசிக்கொண்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். It's a spiritual shifting and the physical shifting. The spiritual shifting means spirit ministry. The spiritual shifting means the spirit ministry. ஆவிக்குரிய ஊழியம். எசேக்கியேலை கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியிலே கொண்டு போய் வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக நிறுத்தி, மனுபுத்திரனே நீ என்னத்தை காண்கிறாய் காண்பித்தார். ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி, ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி that will be activated, that has been activated. அது இன்று முதல்
உன்னோட வாழ்க்கையில நிறைவேற போகிறது. அது செயல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டாயிற்று. What is spirit ministry? ஆவிக்குரிய ஊழியம் என்றால் என்ன? ஆவியின் ஊழியம் என்றால் என்ன? Listening to the word of God and do it accordingly. Listen to the word of God, step in accordingly. That's called spirit ministry. கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அந்த சத்தம் கேட்டு அதின்படி காலடி எடுத்து வைக்கிறதான் ஆவியின் ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம். ஆவியின் ஊழியம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இசைந்து செய்கிற ஊழியம். ஆவிக்குரிய ஊழியம் என்றால் என்ன? ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு 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 அவர் காட்டுகிற வழிகள அவர் சொல்ற விதமாய் செய்வது. பரிசுத்த ஆவியின் ஊழியம் என்றால் என்ன? ஆவியின் ஊழியம் என்றால் என்ன? இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் என்று இயேசுவை அடையாளப்படுத்துகிற ஊழியம். ஆவியின் ஊழியம் என்றால் என்ன? வெறும் வார்த்தையினாலே அல்ல, கிரியையினாலும் அற்புத அடையாளங்களினாலும் கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காண்பிக்கிற ஊழியம். Is a deliverance, healing and supernatural ministry. Lakato roka namala diri kamana mala dura kala diri kamana shara gala diri kala duri kamana makatura kana rakamana ma ribili rini kamana makaturi kamana. நான் தீவிரமாய் செய்வேன், இதை நான் தீவிரமாய் செய்வேன் என்கிற சத்தம் தொனிக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். Your spiritual shifting, physical shifting, தீவிரமாய் செய்வேன். கர்த்தருடைய ஆவியே எல்லா பகுதிகளுக்கு ஊடுருவி அதை நிறைவேற்றும், அதை நிறைவேற்றும். இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும்? ஆவியினால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியினால் எல்லாம் கூடும். ஏனென்றால் அவரே அண்ட சராசரன் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆவியால் கூடாத காரியமும் ஒன்றுமே இல்லை. Welcome to the Spirit Ministry. Welcome to the Spirit Ministry. Welcome to the Spirit Ministry. Shabarakala durika mana makatura kana malaraka mana ma. Sharakala duriyantara karagala mana makandera. பரலோக தேவனே, சகல மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயாதி தூயவரே, எலோகிம் எங்கும் நிறைந்தவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த 10 days of upper roomக்காக நன்றி. ஒவ்வொருவருடைய வீடுகள்ல ஒரு நிறைவை கொடுக்கும்படி, ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கும்படி இன்றைய நாள்ல நம்முடைய பிரசன்னத்தின் வஸ்திரத்தங்களால் அவருடைய எல்லா பகுதிகள் நிறைத்தமைக்காக ஸ்தோத்திரம். There's so many questions that has raised in their hearts be disappeared. That has been disappeared. அவங்களுடைய இருதயங்களில எழும்பிக் கொண்டிருந்த அநேக கேள்விகள் நம்முடைய பிரசன்னத்தினாலே மறைந்து போனமைக்காக ஸ்தோத்திரம். சத்துருவால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா விதமான சிந்தையிலே போடப்பட்ட ஜாகன்ஸ், சிந்தையில போடப்பட்ட தேவையற்ற அனாவசியமான பார சுமைகள் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிவர்த்தியானமைக்காக ஸ்தோத்திரம். நன்றி. ஒவ்வொருவரையும் நீங்க கரம் பிடித்து அடுத்த கட்ட ஒரு மண்டத்துக்குள், அடுத்த கட்ட ஒரு படிக்குள், அடுத்த கட்ட ஒரு யுகத்துக்குள் நீங்க அழைத்து கொண்டு போய் விட்டமைக்காக ஸ்தோத்திரம். இது ஆவியில நடந்தது. இந்த 11 நாட்களும் ஆவியில நடந்தது. இது ஆவியில நடந்ததை இவர்கள் இந்த நிமிஷம் முதல், this moment onwards, இந்த நேரம் முதல் கொண்டு கண்களால பார்க்க போகிறாங்கப்பா. கண்களால பார்க்க போறாங்க. My dear daughter, get ready. There's a foreign opportunity is coming and waiting for you. அந்த இடத்துல உன்னை நான் நாட்டுவேன். அங்கே உனக்கு என்ற கொடி நாட்டப்பட்டு இருக்கிறது. Hallelujah. Sharagala mana makaturi harabala raka mana makatura ganama. Sharagalama rihanto roka ragalama. The opportunity is waiting. Sharagara mana makatura karamana mahanto. Shante riantura kala diri kala ranana mana makatura ganama. Thank you, wonderful Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. சடுதியாய், உடனே, சடுதியாய், உடனே உடைய கண்கள் திறக்கப்படும். உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடையும். கர்த்தருடைய தரிசனங்களை இனி தெளிவாய் காண்பீர்கள். கர்த்தர் காண்பிக்கிற வழிகளை அறிந்து இனி செயல்பட ஆரம்பிப்பீர்கள். ஆவிக்குரிய தன்மையை, the sense of the spirit, heavenly realms, அதை இன்று முதல் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். ஒருவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால், there is no heaven and the earth. ஒருவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் பரலோகம் பூமி என்கிற வித்தியாசம் அவனுக்கு இருக்காது. ஏனென்றால் பரலோகத்தின் காரியங்களை இந்த பூமியிலிருந்து அவன் பார்க்க ஆரம்பிப்பான்.
பரலோகத்தின் காரியங்கள் இந்த பூமியில இருந்து பார்க்க ஆரம்பிப்பாள். தான் முழங்கால் படிட்டு இருக்கிற இடத்துல, தான் தேவனை சந்திக்கிற இடத்துல ஆவிக்குரிய கண்களுக்கூடாக தேவன் அவனை சந்திப்பார். தேவன் அவளை சந்திப்பார். பரலோகம் பூமி என்கிற வேறுபாடு அவங்களுக்குள்ள இராது. இதுதான் ஆவிக்குரிய கண்களுக்கூடாக இருக்கிற ரகசியம். இதுதான் ஆவிக்குரிய கண்களின் ரகசியம். வெறுமனை தரிசனம் சொப்பனம் பார்ப்பது மாத்திரமல்ல, பூமியில இருந்தே பரலோகத்தை ருசி பார்க்கும் அனுபவம். பரலோகத்தில் என்ன நடக்கிறது, பரலோகத்தில் என்ன தீர்மானம் பண்ணப்படுகிறது, அங்கே ஒரு ஆலோசனை சங்கம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் சங்கம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Thank you, Jesus. வார்த்தையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் கணவருடைய காரியம் என்ன? இந்த ஆவிக்குரிய ஊழியம், இந்த பெந்தகோஸ்தே நாள்ல என் குடும்பத்தின் காரியம் என்ன? சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவருடைய கரம், அத்தனை சிருஷ்டிப்புகளை, அநேக சிருஷ்டிப்புகளையும் செய்த அவருடைய கரம், மரித்த சடலங்களை, மரித்த எலும்புகளை உயிரோடு எழும்ப பண்ணின அந்த ஆவி உன் கணவனுக்குள் பாயாதோ? உன் குடும்பத்துக்குள் பாயாதோ? உன் வீட்டுக்குள் பாயாதோ? அந்த ஆவி அங்கேயும் ஊடுருவி செல்லும். அங்கு அந்த ஆவி அவர்களை சந்திக்கும். மரித்து போனவர்களை ஆவியை உயிர்ப்பிக்கும். மரித்த நிலைமையில் இருக்கிற ஆவியை உயிர்ப்பிக்கும். That means சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உண்மையான தெய்வமாக இயேசுவை அறிந்து கொள்வார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வார்கள். I prophesy, ரட்சிக்கப்படாம இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த குடும்பத்துல இருக்கிற ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் வெகு சீக்கிரத்துல இந்த ஆவி புறப்பட்டு போனபடினாலே அந்த மரித்து போன கண்கள் குருடாக்கப்பட்ட உலக மயக்கத்தில் இருக்கதான எல்லா விதமான அந்த கிரியைகள் எல்லாம் மறைந்து வெளியாகி சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக. உண்மையான தெய்வமாக இயேசுவே கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து அறிக்கையிட்டு இவர்களோடு கரம் கூட்டு தேவனுடைய சேனையில இணைக்கப்படுவார்களாக என்று நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். Let them receive the salvation. அவர்கள் விடுதலையை, ரட்சிப்பை அனுபவிப்பார்களாக. ஷதரகலதி ரிகனம கதுர கலதரகனம ஷபரி வரவல ஹந்தரல கரவல மனம ஷடகதிரி கமல பதுரி கமனமல துரி கரவல கந்தரோ. My dear beloved daughter, my dear beloved daughter, you will conceive soon. You will conceive soon. நீ மறுபடி கற்பம் தரிப்பாய். நீ மறுபடி கற்பம் தரிப்பாய். Thank you, Holy Spirit of God. நீ மறுபடி கற்பம் தரிப்பாய். Thank you, Jesus. ஆவி உன் கற்பத்தை இன்றைக்கு சந்திக்கிறது. மறுபடி என்று சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு ஒண்ணு இருக்கு. Already you have one. மறுபடி நீ கற்பம் தரிப்பாய். I prophesy, உன்னுடைய கற்பத்தை பார்த்து கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். உயிர்ப்பிக்கப்படுவதாக. இன்னும் குழந்தை இல்லாமல் யார் யார் ஏங்குறாங்களோ அவங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன், கட்டளையிடுகிறப்பா.
கரங்கள் வைத்திருக்கிற இந்த நேரத்தில் தானே let their wombs be activated. அவனுடைய கர்ப்பப்பைகள் இப்பொழுதே செயல்படுவதாக. எந்த விதமான குறைபாடும் நம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக தடையாக இருக்க முடியாது. நம்முடைய ஆவி அவர்களை உயிர்ப்பிப்பதாக. எப்படி இயேசுவை பரிசுத்த மரியாள் உங்களுடைய வயிற்றுல பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதியானார்களோ, நம்முடைய ஆவி புறப்பட்டு இருவருடைய உயிர்களையும் உயிர்ப்பிப்பதாக. அநேக டாக்குமெண்ட்ஸ் நான் பார்க்கிறேன். There are so many documents. I can see some documents. காரியம் ஜெயமாய் முடிகிறது என்கிற சத்தமும் தெரிகிறது. காரியம் ஜெயமாய் முடிகிறது. I can see many documents. காரியம் மாறுதலாய் முடிகிறது. காரியம் ஜெயமாய் முடிகிறது. கர்த்தர் ஒரு சிலரை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு பிறகு நீ செய்கிற ஊழியம் வித்தியாசமாய் இருக்கும். இன்றைக்கு பிறகு நீ செய்கிற ஊழியம் வித்தியாசமாய் இருக்கும். வெளி தேசத்தில் இருக்கிற, இந்திய தேசத்தில் இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்திய தேசத்தில் இருக்கதான அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் காத்திருப்பின் நாட்கள் முடிந்தது. உங்கள் காத்திருப்பின் நாட்கள் முடிந்தது. கொஞ்சம் பலன் இருந்தும், கொஞ்சம் நேரம் இருந்தும், கொஞ்சம் தருணம் இருந்தும் எனக்காக நீங்கள் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். எனக்காக நீங்கள் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். இதோ உங்களுக்குள்ளும் ஆவி புறப்படுகிறது. என் ஊழியத்தை மனரம்யமாய் செய்யத்தக்கதாய் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நான் என்னுடைய ஆவி அனுப்புகிறேன். உள்ளிருந்த பகுதிகள், மறித்த பகுதிகள், நீங்க ஏங்குகிற பகுதிகள்ல நான் ஆவி அனுப்பி இருக்கிறேன். இன்று முதல், ஆகவே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஆகவே இன்று முதல் உங்கள் ஊழியம் வித்தியாசமாயிருக்கும். Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி அப்பா. அப்பா, தேங்க்யூ. நீங்க சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே சமூகமே, பேரின்பமே
பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உண்மைதான் அவருடைய பிரசன்னம் அளவிட முடியாது. எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிழ்ச்சி அவருடைய பிரசன்னத்துல சொல்றவங்க எல்லாம் ஆமே ஆமே அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரபஷதரகமா ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆராதனை 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 ஆவியானவரே ஆராதனை ஆராதனை அசைவாடுமே 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 அசைவாடும் அசைவாடுமே. ஆவியானவரே அசைவாடுமே. What a good God, what a loving God. பரலோக சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற எங்கள் தேவன், ஒளியிலே வாசம் பண்ணுகிற நித்தியவாசியாம் எங்கள் தேவன். ஆண்டவரை எவ்வளவு மகத்துவத்தை அணிந்திருக்கிற தேவன் நீங்க, உன்னதங்கள்ல வாசம் பண்ணுகிற தேவன் நீங்க. எங்கள் மத்தியில வந்து வாசம் பண்ண, எங்கள் மத்தியில வர, பாவம் பாவம் என்றதான ஒரு கரை பட்ட மகிமையற்று போன இந்த கூட்டத்தின் மத்தியில இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கூடாக எங்களை பார்த்து எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீங்களே, நன்றி அப்பா. Thank you Jesus. கரங்களை உயர்த்தி அப்பா, இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே சமூகமே, இந்த மகிமைக்காக, அவர் செய்கிற எல்லா கிரியைகளுக்காக, எங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிற காரியங்களுக்காக அவர் மகிமை செலுத்தலாம் அப்பா. ஆனந்தமே உங்க சமூகமே பேரின்பமே. கரங்களை உயர்த்தி அவருக்கு ஒரு ஆராதனை. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என்
தெய்வமே, ஓ அன்பே என் இயேசுவே, ஆருயிரே ஆட்கொண்ட என் கரங்களை உயர்த்தி, அன்பே என் இயேசுவே, அன்பே என் இயேசுவா, ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழுவேன், உம்மை நான் மறவேன், உமக்காய் ஓடுவேன், அன்பே என் இயேசுவே, கரங்களை உயர்த்தி அப்பாவை மகிமைப்படுத்தி, எங்களை ஆட்கொண்டவரே, ஓ துதிகான மகிமைக்கு பாத்திரரே, அன்பே என் இயேசுவே, ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, உம் பிரசனத்தினால் எம்மை மூடிக்கொள்ளும், உம் வல்லமையாலே எம்மை நிரப்பும், உம் பிரசனத்தினால் எம்மை மூடிக்கொள்ளும், உம் வல்லமையாலே. பிரசனம் எவ்வளவு மேன்மையானது, பிரசனம் எவ்வளவு இன்பமானது. கலக்கம், போராட்டம், சந்தேகம், தடைகள், வேற எந்த யோசனை இல்லப்பா. இந்த பிரசனம் அவ்வளவு இன்பமானது. வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உங்க சமூகத்தில் இருக்கிற ஒரு நொடி மேலானது. 1000 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்வதை காட்டிலும் உடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு நொடி எவ்வளவு மேலானது. உம் பிரசன்னத்தினாளத்தில் இழுத்து செல்லும், உம் மகிமையாலே எம்மை மூடும், உம் பிரசன்னத்தினாளத்தில் இழுத்து செல்லும். உங்களோட மகிமை, மகிமப்பா, உங்க பிரசன்னப்பா, ஷகைனா க்ளோரியப்பா, நன்றி. ரமணா ஷிகலாதரனா கமனமா, நமோ 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 ரபா ஷதரலகனமா. பிதாவாகிய தேவனுக்கு நமோ, ஆவியானவருக்கு நமோ, நமஸ்காரமே. பரிசுத்த ஆவியானவருக்கு நமஸ்காரம், தூயாவியானவருக்கு ரமணமா ஷபலதரன கரபலதரகனமா ரிகமன மதுர கரபலதரோ. தேவ்ய பாதத்தின் அருகிலே என்னே சரியேசுவே இருக்கின்றேன், என்னே சரியேசுவே. உம் திவ்ய பாதத்தின் அருகிலே என்னே சரியேசுவே இருக்கின்றேன், என்னே சரியேசுவே. இன்ப சத்தம் கேட்டென்னோடு பேசி என் வாஞ்சை தீர்த்திடும். இன்ப சத்தம் கேட்டென்னோடு கேட்டின் வாஞ்சை ரபா சந்தரலகரபா. ஓம் திவ்ய பாதத்தின் அருகிலே என்னே சரியேசுவே
உங்க திவ்ய பாதத்தின் திவ்ய பாதத்தின் அருகிலே என்னே சரியேசுவே. கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த ஆராதனைய, ஒரு ஆராதனை சந்தோஷமா இருந்துச்சு முடிச்சு அல்ல, இன்னும் அவரை நேசிக்கிறதுக்கான ஒரு தீர்மானம் தான் ஆராதனை. இன்னும் அவரோட கிட்டி நெருங்கி சேரதான் ஆராதனை. இன்னும் அவருடைய ஆழத்துக்குள் போகிறதான் ஆராதனை. அவருக்காக வாழ போகிறேன், இனி வாழ்ந்தால் அவர் ஒருவருக்காக என்ற பெரிதான ஒரு முக்கிய தீர்மானத்தை எடுப்பதுதான் ஆராதனையின் நிறைவு. உமக்காகவே நான் வாழுகிறேன், உமக்காகவே நான் வாழுகிறேன், உமக்காகவே. ஆண்டவருக்காக நான் பயன்படுத்தப்பட விரும்புகிறேன். பிரதர், மாஸ்டர், அண்ணா, நான் ஆண்டவருக்காக பயன்பட விரும்புகிறேன்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க ராஜ்யத்துக்காக நீங்க காண்பிக்கிற விதமாக நீ சொல்லுகிறதை கேட்டு நான் செய்ய நான் விரும்புகிறேன், அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க என்னோடு கூட சேர்ந்து பாடல. உமக்காகவே நான் வாழுகிறேன், உமக்காகவே உயிர் வாழுகிறேன், என்னை உருவாக்கும் இன்னும் பயன்படுத்தும் மகிமைக்காக, என்னை உருவாக்கும் இன்னும் பயன்படுத்தும். கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா, என்னை உருவாக்கும் அப்பா. இந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்கிற இடம், கர்த்தர் உங்களை இந்த இடத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பிரசன்னத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ அமைதியா இருந்தது போதும். இன்றைக்கு கர்த்தரோடு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு முடியும். அண்ணா எனக்கு ஒரு நல்ல சபை இல்ல, ஆவிக்குரிய நடத்த வழி நடத்த யாருமே இல்ல, அப்படியா? உங்களுக்கு முடியும். இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தோடு தொடர்பு கொள்ள அர்ப்பணிக்க முடியும். இணைந்து ஓடுவோம். அவர் கொடுத்த ஜீவன் உள்ளவரை ஓடுவோம். நம் தாளத்தை பயன்படுத்துவோம். நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற பெருமை கிடையாது. எல்லாரும் தேவராஜ்யத்துக்காக பயன்படுவோம், உருவாக்கப்படுவோம். சத்தியம் இல்லாத இடங்களுக்கு கொண்டு போவோம், வார்த்தை இல்லாத இடத்துக்கு கொண்டு போவோம், உலர்ந்த எலும்புகள் மத்தியில் ஆவியை கொண்டு போவோம். ஒரு உயிர்ப்பிக்கிற ஊழியத்தை செய்வோம். கரம் கோத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கம் ஃபார்வர்ட், டேக் a step. ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க. அது இது சாக்கு போக்கு போதும். அவருக்காக எழும்புவது, அவருக்காக ஊழியத்தை செய்வது எத்தனை மகிமை. யாருக்கும் கொடுக்காத பாக்கியம். ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டார் இந்த கனமான ஊழியத்தை யார் செய்ய முடியும்? கர்த்தர் உங்களுக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார். யாரின் காரியமாய் போவார்? இதோ நான் இருக்கிறேன். வாலண்டியரை அர்ப்பணித்தார். இதோ நான் இருக்கிறேன். யாரின் பாரத்தை சுமப்பார்? இதோ நான் இருக்கிறேன். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து ஒரு புதிய ஏராள ஒரு தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் பயன்பட போகிறேன், அல்லது எங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறேன், இந்த பிரதரோட ஊழியம் செய்ய விரும்புகிறேன். அப்படியா? நீங்க ஆவியானோட இணைந்து ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள்? அப்படி என்றால் ஏன்னா அவர் சொல்லுகிறதை நாம் செய்கிறோம். நீ எந்த இடத்துல இருந்தாலும் தேவ ராஜ்யத்துக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது தேவ ராஜ்யத்தின் நோக்கத்திற்காக. கரங்களை உயர்த்தி, உமக்காகவே நான் வாழுகிறேன், உமக்காகவே உயிர் வாழுகிறேன், உமக்காகவே நான் வாழுகிறேன், உமக்காகவே என்னை அர்ப்பணித்தே என்னை உருவாக்கும் இன்னும் பயன்படுத்தும். கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? இப்படி அர்ப்பணிக்கிற எல்லாருமா சேர்ந்து இப்படி ராமத்தின் மகிமைக்காக என்னை பயன்படுத்தும், பயன்படுத்தும். மகிமைக்காக, 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 மகிமைக்காக
பார்க்கணும் எனக்குள்ளே ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே, உலக உம்மை பார்க்கணும் எனக்குள்ளே. உமக்காகவே நான் தகப்பனே, ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து இருக்க இந்த நேரத்தில் முழுவதுமா எங்களை படைக்கிறோம், சாஷ்டாங்கமாய் பணிந்து தொழுகிறோம். நீர் ஒருவரே இதற்கு பாத்திரர், நீர் ஒருவரே இந்த மகிமைக்கும் இந்த கனத்துக்கும் பாத்திரப்பா. நீர் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறேன். சர்வ சேனையும் உமக்கு முன்பதாக பணிந்து தொழுது கொள்ளுகிறதே, சர்வ சேனை உமக்கு முன்பதாக பணிந்து தொழுது கொள்கிறதே. 24 மூப்பர்கள், கேருபீன், சேராபீன்கள் பணிந்து போற்றுகிற பரலோக தெய்வமே, உமக்கு முன்பதாக நாங்கள் சாஷ்டாங்கமாய் பணிந்து தொழுகிறோம். நீர் ஒருவரே பாத்திரர். சிரம் தாழ்த்தி பணிந்து உம்மை நாம் ஆராதிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். எங்களை நடத்தும், எங்களுக்கு வழிகாட்டும், கரம் பிடித்துக் கொள்ளும். எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே, உம்முடைய வழிகளுக்குள் எங்களை நடத்தும். சகல துதியும், சகல கனமும், சகல மகிமையும், சகல மகிமையும் ஒருவருக்கே நாம் செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆராதனை நிறைவுல, இந்த கடைசி இந்த அப்பர் ரூம்ல நீங்க இவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறீங்கப்பா. ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கிறீங்க. இன்றைக்கு அத்தனை பேருக்கு நீங்க ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறீங்க. இன்று முதல் இது உங்களோட வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆக போகிறமைக்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் உன் மேல் இருக்கிற என் ஆவியும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்ஐயா 51:21 கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும், இந்த 10 நாட்கள் நான் உனக்கு கொடுத்த என்னுடைய அபிஷேகம், வல்லமை, இந்த ஆவியும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும். ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷன், யார் யார் எங்க மூலமா எழுப்பப்படுறாங்களோ, யார் யார் நமக்கு பிலீவர்ஸா இருக்கிறாங்களோ, யார் யார் நம்மளை தாங்குகிறார்களோ, யார் யார் நம்மோடு கூட இணைந்து இருக்கிறாங்களோ, அத்தனை பேரும் அந்த சந்ததியை குறிக்கிறது. இது முதல் என்றென்றைக்கு உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து. நாம் எழுப்புகிறவர்கள் எழுப்ப போகிறவருடைய வாழ்க்கையில கூட உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் அது நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தை முடியவில்லை. வேதாகமத்துல சாப்டர்ஸ் பிரிந்திருந்தாலும், இது வேதாகமத்துல தேவனுடைய ஆவியானவர் ஏவப்பட்டு எழுதப்படும் போது இது தொடர்ச்சியாக எழுதப்பட்டது. Just no chapter barriers. ஆகவே இந்த வசனம் எப்படி தொடர்கிறது என்றால், ஆகவே எழும்பி பிரகாசி, ஆகவே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அது என்ன? எழும்பி பிரகாசி. நீ எழும்ப வேண்டிய காலம் வந்தாயிற்று. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? Your time has come. உன்னுடைய நேரம் வந்து விட்டது, உன்னுடைய தருணம் வந்து விட்டது.
நீ எழும்பி பயன்பட வேண்டிய தருணம் வந்தாயிற்று. No more praying, praying, praying. இனி ஜெபித்து 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 ஆண்டவரை எப்ப நீங்க கூப்பிடுற அன்னைக்கு வருவேன். No, God is confirming you. கர்த்தர் உன்னை பார்த்து உறுதிப்படுத்தும்படியா சொல்கிறார். Your time has come. Your time has come. உன் ஒளி வந்தது. ஆகவே arise and shine. எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. தொடர்ந்து வாசிங்கன்னா இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு தான். 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து அத்தனையும் உங்களுக்கு சொந்தமானது. ஆகவே நீங்க எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம், எழும்பி பிரகாசி. உன்னுடைய நேரம் வந்து விட்டது. உன் மேல் இருக்கிற என் ஆவி, நான் உனக்கு கொடுத்த அபிஷேகம், நான் உன் வாயில் அருளிய வார்த்தைகள் என்றென்றைக்கு உன் வாயில, உன் சந்ததியுடைய வாயில, சந்ததியின் சந்ததியுடைய வாயில இருந்து அது நீங்குவதில்லை என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு இன்றைக்கு the day of Pentecost-ல அவர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி அவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த உடன்படிக்கையை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க. இந்த உடன்படிக்கை நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லுங்க. இந்த உடன்படிக்கை நான் பிடித்து கொள்றேன்னு சொல்லுங்க. பைபிள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. This is my divine covenant with Lord. இது தெய்வீக உடன்படிக்கை. கர்த்தர் என்னோடு பேசின பெந்தெகோஸ்தே நாள் அன்று 2024 மே மாதம் 24ஆம் தேதி கர்த்தர் என்னோடு பண்ணின தெய்வீக உடன்படிக்கை என்று எழுதி கொள்ளுங்க. இந்த வார்த்தைக்கு நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ தெரியல, அவர் 100%, 1000% அதற்கு உண்மையாக இருப்பார். அதற்கான காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. கர்த்தருடைய ஆவியானவர். Thank you Holy Spirit of God. நன்றி ஆவியானவரே. Thank you Lord Jesus. அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பானாம். Thank you Lord. நீதிமொழிகள் 27:18 அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். யார் அந்த அத்தி மரம்? இந்த தீர்க்க தரிசன சந்ததி தான். இந்த தீர்க்க தரிசன ஊழியம் தான் அத்தி மரம். இந்த அத்தி மரத்தை காக்கிறவன் இந்த ஊழியத்துக்காக தயவு செய்து ஜெபிங்க. அப்ப நீங்க அத்தி மரத்தை காக்கிறீர்கள். அத்தி மரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இதை நீங்க காக்குறீங்க. நான், மனைவி, பிள்ளைகள், என்னோடு இணைக்கப்பட்டவர்கள், கர்த்தர் இனி சேர்க்க போகிறவர்கள், நாங்க செய்ய வேண்டிய ஊழியம் தேசங்களுக்குள் போகணும், மாவட்டங்களுக்குள் போகணும், குடும்பங்களுக்குள் போகணும், தனி நபருக்குள் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், மரித்தோர் உயிரோடு எழுப்பணும். பெரிய ஒரு திட்டத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். எங்களுக்கு ஜெபம் வேண்டும். உங்களிடத்துல எந்த விதமான ஒரு வருமானமும் நாங்க கேட்கல, ரெஜிஸ்ட்ரேஷன் அறவிடல. ஆனால் நீங்க நன்மையை பெற்றிருக்கிறீங்க, ஆவியை பெற்றிருக்கிறீங்க. எல்லாம் இலவசமானது. ஏன்? அவரே செய்கிறபடினால. இந்த அத்தி மரத்துக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் காண்பிக்கிற இந்த நிலத்துல நீங்க உங்களுடைய ஜெபம் என்கிற விதையை நீங்க விதைக்கும் போதும் நீங்கள் அந்த அத்தி மரத்தை காப்பதற்கான பலனை பெறுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். இந்த அத்தி மரத்துக்காக, இந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது ஒரு நிமிஷம் ஜெபித்தா கூட அதன் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டீர்கள். முடிந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னால் இந்த ஊழிய நிலத்துல விதைத்து பாருங்கள். அதற்கேற்ற பலனை பல மடங்கு நீங்கள் பெறுவீர்கள். தேவ ராஜ்யத்துக்கு, தேவ சித்தத்துக்கு ஓட, என்னோட தரிசனத்துக்குள் ஓட, இந்த தீர்க்க தரிசன நிலத்துல விதைத்து பாருங்கள். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை நீங்களும் புசிப்பீர்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். தீர்க்கதரிசி என நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். இதெல்லாம் கர்த்தருடைய வாய் சொல்லிற்று என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள உறுதிப்படுத்துவாராக. எந்த ஒரு வார்த்தை இது மாம்சத்திலிருந்து வந்தது அல்ல. எந்த விதமான லாபகரமான நோக்கம் எங்களுக்கு கிடையாது. என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை அழைத்தவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் என்னுடைய தேவன். அவர் மரண பரியந்தம் என்னை நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார். நீங்கள் விதைக்கும் போது உங்கள் நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் விதைக்கும் போது நீங்கள் அறுவடை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் விதைக்க சொல்வார். இனி நீங்களும் உங்கள் ஆவியும்
Thank you wonderful Jesus. கரங்களை உயர்த்தி கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. கடைசி அவருக்கு மகிமை செலுத்தி ஸ்தோத்திரத்தோடு கூட Thank you Lord. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து 2 கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து, தகப்பனே நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி, நீங்க கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற உமக்கு நாம மகிமை செலுத்துகிறோம். மகிமையோடு கூட கடைசியாக நாம் நிறைவு பண்ணுகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கே மகிமை செலுத்தி தகப்பனே மோடு இணைந்து எங்களுக்கு ஒரு வாஞ்சை உண்டப்பா. இந்த வாஞ்சை தான் பாடலா நாங்க எழுதி இருக்கிறோம். அந்த வாஞ்சை நிறைவேற்றுங்கப்பா. இந்த தாகத்தை நிறைவேற்றுங்க. இதை விட மேலான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். இதை காணும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. Thank you Jesus. பரலோக அபிஷேகம் ஊற்ற வேண்டுமே, அக்கினியால் உத்தரவு அருள வேண்டுமே, எப்போது மணலாக இருக்க வேண்டுமே, அசாத்தியம் சாத்தியம் நீத்தியரே. பரலோக அபிஷேகம் ஊற்ற வேண்டுமே, அக்கினியால் உத்தரவு அருள வேண்டுமே, மரித்தோரை உயிரோடு எழுப்ப வேண்டுமே, அசாத்தியம் Come on everyone. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க அப்பா. பரலோக அபிஷேகம் ஊற்ற. இந்த ஆவியானவரால தான் இது சாத்தியம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதோ உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அசாத்தியம் சாத்தியம். கரங்களை அசைத்து ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ரபகன மன ஷரகன தரா ராஜ்யத்தின் மகிமைக்காக ஆண்டவரே அற்புத அடையாளங்கள், மரித்தோர் எழும்ப கை வைக்கும் போதே மகிமையான காரியங்கள் நடக்க, மரித்த பகுதிகள் உயிரோடு எழும்ப, பாலானவர்களை எடுப்பித்து கட்ட புதுப்பிக்க, ஒரு வார்த்தையினாலே கட்ட, ஆவியினால அதை செய்ய தகப்பனே எங்களை உயிர்ப்பித்து எங்களை எழும்ப செய்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய மகிமைக்காக எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஜெனரேஷன், உங்களுடைய ரத்தம் என்பதை எங்களுக்குள்ளாக நிறுவீங்க. இயேசு அற்புத அடையாளங்களை செய்தார். நோய்களை சுகமாக்குகிறாயும், பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறாயும், நன்மை செய்கிறார், சுற்றி திரிந்தார். அவருக்கு உண்மைதான் ஒரு பிசாசு இருக்க முடியவில்லை, நடுநடுங்கியது போல. உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே, நாங்க உங்களுடைய ரத்தம், உங்களுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். எங்கள் மூலமாக என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், அதோட மேலான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. பூமியில் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு அது பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீங்களே. அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக செய்கிறார், நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் செய்கிறார் என்று சொன்னீங்களே. எங்களை அக்கினி ஜுவாலைகளாக மாற்று ஆண்டவரே. பரலோக அபிஷேகம் ஊற்ற வேண்டுமே, அக்கினியால் உத்தரவு அருள வேண்டுமே, மரித்தோரை உயிரோடு எழுப்ப வேண்டுமே, அசாத்தியம் சாத்தியம் நீத்திய. பரலோக அபிஷேகத்தை ஊற்றுவீராக. இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேலையும் பரலோக அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. பரலோக மகிமையால் நிரப்பப்படுவார்களாக. பரலோக அபிஷேகத்தினாலே ஊற்றப்படுவார், நிரப்பப்படுவார்களாக.
எல்லாருமே ஆவியானவரே, ஆவியானவரே, நிரப்பப்படுவீர்களாக. பரலோக மகிமை உங்களை நிரப்புவதாக. ஆசீர்வதிக்கிறாண்டவரை, ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தின் மகிமைக்காக வல்லமை எழும்பும்படி ஆசீர்வதிக்கிறப்பா. அக்னியாய் எழும்பும்படியாக தேவர் ராஜ்யத்துக்கு கனி கொடுப்பார்களாக. உயிர்ப்பிக்கிற ஆவியே, உயிர்ப்பிக்கிற ஆவியே, உயிர்ப்பிக்கிற ஆவியே, உயிர்ப்பிக்கிற ஆவியே, உயிர்ப்பிக்கிற ஆவியே, உயிர்ப்பிக்கிற ஆவியே. ஆவியானவரே, 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 பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டும். சாஃப்டா ப்ளே பண்ணு, சாஃப்டா சாஃப்டா ப்ளே பண்ணு. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதும் எப்போதும். பிரியாத விலகாத உம் சமூகமே. தகப்பனே, நாள் முழுவதும், நாட்கள் முழுவதும், இந்த 11 அதிகாலை பொழுதையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். உங்களுக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம். உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு நாங்க டெடிகேட் பண்ணுகிறோம். இந்த 11 நாள்ல வந்த மகிமை, ஸ்தோத்திரம், புகழ், சாட்சி, சகலவற்றுக்கான மகுடத்தை உமக்கே நாட்டுகிறோம். கரங்களை உயர்த்தி நாம உங்களுக்கே நாங்க சூட்டுகிறோம். கரங்களை உயர்த்தி நாங்க உங்களுக்கே சூட்டுகிறோம்.
உங்களுக்கே நாங்க சூட்டுகிறோம். பரலோக தேவனுக்கே நாம சூட்டுகிறோம்பா. அசாத்தியம் சாத்தியம் நித்தியரே, அசாத்தியம் சாத்தியம் நித்தியரே. Thank you Jesus. சகல துதியும் சகல கணமும் சகல மகிமையும் சகல ஸ்தோத்திரமும் புகழும் நன்றியும் ஆராதனையும் எங்கள் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே, எங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே, எங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் செலுத்துகிறோம். தரை மட்டுமாய் தாழ்த்தி இந்த 11 அதிகாலை பொழுதுக்கான மகிமை உமக்கே கொடுக்கிறோம். இந்த தரிசனத்தை கொடுத்த தேவனுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த விதையை கொடுத்த தேவனுக்கே நாம் செலுத்துகிறோம். ஆராதனை துதிபலி உமக்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. The day of Pentecost எங்க வாழ்க்கையில பெரிதான ஒரு மறுரூபத்தின் பகுதியாக மாற்றி கொடுத்திருக்கிறீங்க. நன்றி நன்றி நன்றி. சகல துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீங்க மகிமைப்பட்டமைக்காக ஸ்தோத்திரம். இனி இந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இதில் 100% வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்றே தெரியும், உங்களுடைய ஆவி அவர்களை உயிர்ப்பித்து விட்டது. உங்களுடைய ஆவி அவர்களை உயிர்ப்பித்து விட்டது. இனி அவர்களை நீ சும்மா இருக்கவே முடியாதப்பா. உங்களுடைய பாரத்தை சுமந்து கொண்டவர்கள் போவார்களாக. போகிற இடத்துல எல்லாம் உண்மை அறிகிற அறிவின் வாசனை அவர்களை வெளிப்படுவதாக நான் செபிக்கிறேன். பவுலை போல வெளிப்படுவதாக நான் செபிக்கிறேன். வல்லமையாய் எடுத்து தொடர்ந்து உங்களை பயன்படுத்துங்க. ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் ஒருமனமாய் தேவராஜ்யத்துக்காக ஒருமனப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கரம் கோர்த்து ஓட உதவி செய்யுங்க. ஒரு தலைமைத்துவத்தோட உதவி செய்யுங்க. ஆவியானவர் கூடாக ஓட உதவி செய்யுங்க. ஒரு ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி அவருடைய வருகை எழுப்புதல் ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யும்படி முன்னோக்கி ஓட கிருபை பாராட்டும். அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபையை நீங்க எங்களுக்கு கொடுத்து விட்டமைக்காக ஸ்தோத்திரம். இயேசு வடிவத்துல தேங்க்யூ. பணிந்து தொழுது சகல ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள ஜீவனுள்ள வல்லமையுள்ள நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தயவு செய்து உயர்த்தி கொள்றீங்களா? உங்களுக்காக கர்த்தர் ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கட்டும். Thank you wonderful Jesus. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இன்று முதல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எல்லா காரியத்திலும் சமாதானம், ஷாலோம், பீஸ் பி unto you என்று சொல்லி நிறைவாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உம்முடைய பிரதிநிதியாக இருந்து ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அதற்கு கர்த்தருடைய ஜனங்கள் சொல்வார்கள் ஆமென். அதற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்வார்கள் ஆமென். அதற்கு கர்த்தரால் முத்திரை போடப்பட்டவர்கள் சொல்வார்கள் ஆமென். சேர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய தெய்வீக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரிப்பதாக. ஆமென்.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.